யோவான் 8:35 சொல்லுது. நானே வாசிக்கிறேன், நமக்கு நேரம் கொஞ்சமா இருக்கிறதுனால. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். யோவான் 8:35. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. அடிமையானவன் என்றைக்கும் நிலைக்கிறான். அவன் வீட்டுல நிலைக்கிறான். வீட்டுல நிலைக்கிறான்னு அர்த்தம். ஒரு யாக்கோபு பாத்தீங்கன்னா, ஏசா பாத்தீங்கன்னா, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினாங்க. கூழுக்காக. சேஷ்ட புத்திர பாகம் என்ன தெரியுமா? சொத்துல ஷேரிங் கொடுப்பாங்க. அது 2 மடங்கு பெரிய பிள்ளை கொடுப்பாங்க. அதுதான் என்னன்னா சேஷ்ட புத்திர பாகம். அத ஒரு ஒரு கூழுக்காக என்ன பண்ணிருக்கிறான், விற்று போடுகிறான். அப்போ அவனுக்கு அந்த சிஸ்டமே புரியல. ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா தான் வந்திருக்கணும் அப்படி பார்த்தா, இல்லையா? ஆனா அவனுக்கு சிஸ்டமே புரியல. வீட்டில நிலைத்திறான். குமாரன் என்ன பண்றாரு? வீட்டில எடுத்து. அப்போ ஒரு குமாரனுக்குரிய ஒரு ஆவியை பெற்ற ஒரு மனுஷனா யார் இருந்தது? யாக்கோபு. அதனாலதான் அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு வந்தது. அவன் ஒரு யோசேப்பு பெரிய சந்ததியை உருவாக்கி அவன் யோசிப்பு ஆசீர்வதிக்க முடியுது. யோசேப்பு மூலமா மிகப்பெரிய ஒரு ஜீவரட்சணை கிடைச்சது. அதனால தகப்பனுடைய வரிசையில வரணும்.